வணக்கம். இது சும்மா சாதாரணமா வந்துட்டு போற பதிவு கிடையாதுங்க. எனக்குள்ள இல்லல்ல, நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு பயங்கரமான கோபத்தோட வெளிப்பாடுது. மக்களாகிய நம்மளோட நம்பிக்கைய இந்த ஊடகங்கள் எப்படி அப்பட்டமா குழி தோண்டி புதைக்கிறாங்கன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான உண்மைகளை தொடர்ந்து பேச தயவு செஞ்சு நம்ம சேனல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்க தொகுப்பை எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா இதை நல்லா ஹைப் பண்ணி ஒரு பெரிய ரீச் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் இந்த அநீதிகளை உடைக்கிற ஒரே ஆயுதம். சரி, எந்த தாமதமும் வேண்டாம். ஜனநாயகத்தோட 4வது தூண் எப்படி சுக்குநூறா உடைஞ்சு கிடக்கும்னு இப்பவே பார்ப்போம். உங்களுடைய 4ஆம் தரமான நடத்தை மற்ற எல்லா ஊடகங்களுக்கும் பரவி வருது. எவ்ளோ கடுமையான நெஞ்ச சுருக்குற ஒரு குற்றச்சாட்டு பாத்தீங்களா இது? ஒரு காலத்துல நேர்மையோட அடையாளமா இருந்த எதிரியல் துறை இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதாளத்துல விழுந்து கிடக்கு அப்படிங்கறத இந்த ஒற்றை வரி நம்ம முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. நம்ம குடுக்கற வரி பணத்துல, நம்ம குடுக்கற ஆதரவுல இயங்குற இந்த மீடியாக்கள் இப்படி 4ஆம் தரமான வேலைகளை பாக்குறாங்க அப்படிங்கறது நமக்கு அடிக்கிற மிகப்பெரிய அபாய சங்கு. இது ஏதோ ஏன் ஒருத்தனோட தனிப்பட்ட கோபம் கிடையாதுங்க. நம்ம ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையே அழிக்க நினைக்கிறவங்கள பார்த்து வர நியாயமான ஆத்திரம். கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நாம இனிமே யாரத்தான் நம்புறது? இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போற விஷயங்களோட லிஸ்ட் இதுதான். 1. மக்கள் நம்பிக்கை மீதான துரோகம். 2. அரசியல் பாரபட்சம். 3. திட்டமிட்ட இருட்டடிப்பு. 4. ஊடக அறத்தோட வீழ்ச்சி. 5. பின்னணியில் இயங்கும் பிஆர் நிறுவனங்கள். 6. ஊடக தர்மத்தை எப்படி மீட்பது? ஒவ்வொன்னா பாப்போம். 2009க்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை தேடினாங்க. பல ஊடகங்களை புறக்கணிச்சுட்டு ஒரு புது நம்பிக்கையோட சில குறிப்பிட்ட செய்தி சேனல்களை நாடுனாங்க. இவங்க கண்டிப்பா நேர்மையா இருப்பாங்க, நமக்கான குரலா இருப்பாங்கன்னு முழுசா நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அந்த நம்பிக்கை அப்படியே சுக்குநூறா உடைக்கப்பட்டுடுச்சு. தினசரி கூலிக்காக தங்களோட மனசாட்சியையே வித்துட்டு யாருக்காகவோ தாளம் போடுற ஒரு கேவலமான நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இது சாதாரண விஷயமா என்ன? கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கூட்டமா, வெறும் பணத்துக்காக செய்திகளை வளைக்கிற ஒரு கும்பலா மீடியா மாறுறது அப்படிங்கிறது நம்ம சமூகத்துக்கே எவ்வளோ பெரிய ஆபத்து. நம்மளோட நிஜமான பிரச்சனைகளை பேசாம காசுக்காக ஏதோ ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குறத நாம இனியும் சும்மா வேடிக்கை பார்க்கணுமா? இப்போ ரொம்ப ஆத்திரத்தோட இந்த கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்க. என்ன பணம் இங்க பேசப்பட்டுச்சு? ஏன் இந்த திடீர் முக்கியத்துவம்? மக்களுக்காகவோ இந்த நாட்டுக்காகவோ எந்த ஒரு சின்ன தியாகமும் பண்ணாத, எந்த ஒரு மக்கள் போராட்டத்தையும் முன்னெடுக்காத ஒரு புது கட்சிக்கு திடீர்னு ஒட்டுமொத்த செய்தி நேரத்தையும் ஒதுக்க வேண்டிய அவசியம் இந்த ஊடகங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? இதுக்கு பின்னால நடந்த பேரம் என்ன? நேத்து தொடங்கின ஒரு கட்சி, களப்பணியே இல்லாத ஒரு கட்சி, அதுக்கு மட்டும் திடீர்னு ஏன் இவ்ளோ பெரிய வெளிச்சம்? நாள் முழுக்க அவங்கள பத்திய கவரேஜ்? நிஜமான மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய அந்த விலைமதிப்பற்ற ஒளிபரப்பு நேரத்தை இப்படி ஒரு தனிநபரோட விளம்பரத்துக்காக தூக்கி கொடுக்கறதா நடுநிலையான ஊடகமா? இது அப்பட்டமான ஊழல் கிடையாதா? ஒரு பக்கம் நேத்து முளைச்சு எந்த போராட்டமுமே பண்ணாத ஒரு புது கட்சிக்கு நாள் முழுக்க இடைவிடாத கவரேஜ் கொடுக்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மக்களுக்காகவே கடைசி வரைக்கும் களத்துல நின்னு பயணிக்கிற தலைவர்களை, குறிப்பா சீமான் மாதிரி உண்மையாவே மக்களுக்காக போராடுறவங்கள வெறும் ஒரு நிமிஷ செய்தியில அப்படியே கடந்து போயிடுறாங்க. இது தற்செயலா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்ல. ஒரு குறிப்பிட்ட கட்சி ஜெயிக்கணும், ஒரு குறிப்பிட்ட பிம்பம் கட்டமைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊடகங்கள் தங்களோட மனசாட்சியை ஒட்டுமொத்தமா அடகு வச்சுட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? பல வருஷமா களத்துல நிக்கிற தலைவர்களுக்கு இங்க திட்டமிட்ட இருட்டடிப்பு நடக்குதுங்க. இதுதான் ஊடக தர்மமா? இதை விட ஒரு அப்பட்டமான இரட்டை வேடம் இருக்க முடியுமா? அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கறவங்கள மட்டும் தூக்கி பிடிக்கிற இந்த அவலத்தை நம்ம எப்படி அமைதியா சகிச்சுக்கிறது? இது வெறும் செய்திகளை மறைக்கிற வேலை மட்டும் கிடையாதுங்க. செய்திகளை உருவாக்குற, அதுவும் அப்பட்டமான பொய் செய்திகளை உருவாக்குற ஒரு பயங்கரம். இப்போ ஏர்போர்ட்ல ஒரு தலைவர் வராருன்னு வைங்க, அவர்கிட்ட வேணும்னே அரசியல் ரீதியா வம்பிழுக்கிற மாதிரி கேள்விகளை கேட்கறது. அதுக்கு அவரு, இது புது ஆட்சி, எப்பவும் போல நடக்கும், போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொன்னத ஏதோ இவரே ஒரு பெரிய சர்ச்சை பண்ணிட்ட மாதிரி திரிச்சு பொய் செய்தியா பரப்புறது. நடந்தது என்னவோ அது சொல்றதுக்கு பேர் தானே ஊடகம். ஆனா இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டி மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துறது எவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றம். நடந்ததை திரிச்சு கூறுறது இவங்க, ஆனா திருப்பி அந்த தலைவரே பொதுமன்னிப்பு கேட்கணும்னு திமிரா பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரத்தம் கொதிக்கலையா? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். செய்திகளை திரிச்சு எழுதுறதுதான் ஒரு பத்திரிகையாளனோட வேலையா? இவங்களா நமக்கு உண்மைய சொல்ல போறாங்களா? 0 சுழியம். இவங்க எடுத்துக்கிற பொறுப்புணர்வு வெறும் 0 தாங்க. எவ்ளோ பெரிய பொய்களை பரப்பி விட்டுட்டு ஒரு தனிநபரோட நற்பெயரை கெடுத்துட்டு எந்த ஒரு தார்மீக பொறுப்பையும் ஏத்துக்காம இவங்க அப்படியே நழுவிடுறாங்க. உண்மையிலேயே பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது இதே ஊடகங்கள் தான்.
ஆனா அவங்க 100% எந்த பொறுப்பும் எடுத்துக்காம தப்பிக்கிறாங்க பாருங்க. அதுதான் ஆகப்பெரிய அநீதி. எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம தங்களோட பொய்களை நியாயப்படுத்தி கடந்து போறது. நம்ம சமூகத்தோட கண்ணுல விரல விட்டு ஆட்டுற மாதிரி. நம்மள தட்டி கேட்க இங்க யாருமில்ல அப்படிங்கிற மமதை இது. செய்தி அறைகள், அதாவது நியூஸ் ரூம்ஸ், தங்களோட அடிப்படை இதழியல் அறத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு வெளியில இருக்கிற ஒரு கார்ப்பரேட் அல்லது பிஆர் நிறுவனத்தோட தினசரி ஊதுகுழலா மாறுறது. இதுதான் இன்னைக்கு நடக்கிற கசப்பான உண்மை. ஊடக நிறுவனங்கள் எதுவுமே தன்னிச்சையா செயல்படலங்க. அவங்கள ஆட்டி படைக்கிறது வெளியில இருக்கிற பிஆர் நிறுவனங்கள், தி எக்ஸ்டர்னல் பப்பட்டியர்ஸ். ஆளுங்க கட்சிக்கு நெருக்கமான ஒரு நிறுவனம் இந்த செய்தி ஊடகங்களை தங்களோட முழு கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இதைத்தான் நீங்க செய்தியா போடணும், இவங்களை நீங்க முற்றிலுமா இருட்டடிப்பு பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்கன்னா, இது கருத்து சுதந்திரத்தோட குரல் வளைய நெரிக்கிற செயல் இல்லையா? இது நிஜமான நியூஸ் ரூமா, இல்ல யாரோ ஒருத்தன் கயிறு கட்டி ஆட்டுற பொம்மலாட்டமா? யாருடைய லாபத்துக்காக நம்ம செய்திகள்லாம் இப்படி வடிவமைக்கப்படுது அப்படிங்கிற கோவம் இப்போ உங்களுக்குள்ள வரணும். நம்ம டெய்லி பாக்குறது செய்திகளா, இல்ல இந்த பிஆர் நிறுவனங்கள் எழுதி தர நாடக வசனங்களா? ஊடக சுதந்திரத்துக்கும் இந்த பிஆர் நிறுவனங்களால இயக்கப்படுற ரிப்போர்ட்டிங்குக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. உண்மைய தேடி போறது போய் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு இன்னைக்கு நாங்க இத பண்ணோம்னு தினசரி ரிப்போர்ட் அனுப்புற வேலையை தான் இன்னைக்கு பல ரிப்போர்ட்டர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்ளோ பெரிய வெட்கக்கேடு. சமீபத்துல ஒரு நேர்மையான செய்தியாளர் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல இனிமேல் நாங்க அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு டெய்லி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு பதிவிட்டதே இதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இத்தனை நாளா அவங்க அந்த வேலையை தான், அந்த அடிமை சேவகத்தை தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கறது அப்பட்டமா தெரிஞ்சிடுச்சுல. இதுக்கு பேர் தான் மக்களுக்கான ஊடகமா? நீங்கள் ரெட்ட வேலை பாக்குறீங்க. இது வெறும் சாதாரண வார்த்தை கிடையாதுங்க, நெஞ்சி பிளக்குற ஒரு உண்மை. ரெட்ட வேலை. ஆமா, ஒரு பக்கம் நான் ஊடகவியலாளன் அப்படிங்கிற போர்வை, ஒரு கண்ணியமான முகம். ஆனா மறுபக்கம் ஆளுங்க கட்சிக்கு நெருக்கமான நிறுவனத்தோட அடியாளா அவங்களோட அஜெண்டாவை செயல்படுத்துற எடுப்பிடியா வேலை பாக்குறது. குறிப்பிட்ட சில தலைவர்களை முழுசா இருட்டடிப்பு பண்ணணும் அப்படிங்கிற அந்த மறைமுக அஜெண்டாவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு சுத்துற இந்த ரெட்ட வேடத்தை நாம எப்படிங்க சகிச்சுக்கிறது? இன்னும் எவ்வளோ காலம்தான் இதை பொறுத்துக்கிறது? ஊடகத்தோட பெயர்ல நடக்கிற இந்த மோசடிய, இந்த அப்பட்டமான பகல் கொள்ளிய நாம இனியும் பொறுத்துக்கவே கூடாது. ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உண்மையான இதழியல் ஒருபோதும் எந்த ஒரு மறைமுக அஜெண்டாவோடும் செயல்பட முடியாது. நோ வே, அது சான்ஸே இல்ல. ஊடகங்கள் அரசியல் கட்சிகளுக்கான வெறும் பிஆர் நிறுவனங்களா செயல்படும்போது பொதுமக்களாகிய நமக்கு உண்மையை அறியிற அந்த அடிப்படை உரிமையை முற்றிலுமா பறிக்கப்படுது. இந்த சிஸ்டம் இப்படி சீரழிஞ்சு போறது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் விடப்பட்ட ஒரு நேரடி அச்சுறுத்தல். அப்போ நாம இத்தனை நாளா பாக்குறது செய்திகளே கிடையாது, அவங்க நமக்காக தயாரிச்சு விட்ட ஒரு சார்புடைய விளம்பரங்களை மட்டுமே. இதை நாம தொடர்ந்து அனுமதிக்கலாமா? ஊடகங்கள் தங்களோட அடிப்படை அறத்தை மறந்துட்டு அதிகாரத்தோட கைப்பாவைகளா மாறினா அப்புறம் ஜனநாயகம் எங்க உயிரோட இருக்கும்? உண்மையான மக்களுக்கான குரல்கள் எங்க ஒலிக்கும்? இறுதியா உங்ககிட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டுட்டு நான் முடிக்கிறேன். இன்றைய காலகட்டத்துல உண்மையிலேயே நடுநிலையான இதழியல் அப்படின்னு ஒண்ணு இன்னும் உயிரோடு இருக்கா என்ன? இந்த கேள்வி கண்டிப்பா உங்களை தூங்க விடாம பண்ணணும். தட்டி கேட்க ஆள் இல்லனா அநீதிகள் சத்தமே இல்லாம நியாயப்படுத்தப்படும். இந்த அநியாயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த விழிப்புணர்வை நாம எல்லார்கிட்டையும் கொண்டு சேர்த்தே ஆகணும். அதுக்கு உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உண்மைகளை உலகறிய செய்ய இந்த விளக்க தொகுப்பை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. எல்லா இடங்களையும் இத பத்தி பேசி ஹைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு ஷேரும் இந்த ஊழல் ஊடகங்களுக்கு எதிராக நாம வீசுற மிகப்பெரிய சாட்டையடி. உண்மையை மீட்டெடுக்க உங்களோட ஆதரவை தாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் பல அதிர்ச்சியான உண்மைகளோட அடுத்த விளக்க தொகுப்பில் சந்திப்போம்.